புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ராமானுபவம், கிருஷ்ணானுபவம், ஏன் நிருசிம்ஹானுபவமும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். புள்ளின் வாய் கீண்டானை, அப்பேற்பட்ட ஷரபமாய் வந்தவருடைய அந்த அந்த ரெக்கைகளை வெட்டி தான் நிருசிம்ஹன் என்று நிரூபித்தாரே, அந்த நிருசிம்ஹனோ புள்ளின் வாய் கீண்டானை. அல்லது அந்த புல்லாக வந்த அந்த பறவையினங்கள், அந்த பறவையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவின் சிறகுகளை வெட்டி அதை கொன்னு முடித்த ராவணனை கொன்னு முடித்தவன் ராமானுபவமோ புள்ளின் வாய் கீண்டானை. அல்ல அல்ல, நம் புல் என்பது யார் தெரியுமோ? சாக்ஷாத்து பகாசுரனாக வந்த அந்த பகாசுரனுடைய அந்த வாயை கீண்டு கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பரத்வத்தை நிரூபித்த கிருஷ்ணனோ. எதுவாக இருந்தால் என்ன, பகவத் அனுபவம் தானே. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை, அப்பேற்பட்ட பொல்லாவரக்கன் யார்? முன்னாடியாவது பகாசுரன் நிச்சயம். இந்த இடத்துல பொல்லாவரக்கன் யாராக இருக்க முடியும்? ஹிரண்யகசிபுவா அல்லது ஹிரண்யாக்ஷனா, ராவணனா, கும்பகர்ணனா, அல்லது கம்சனா, அல்லது சிசுபாலனா? ஒவ்வொரு ஆச்சாரியன் ஒன்னொன்னு சொல்லுவார். ஆனா பொதுவா ஆச்சாரியர்கள் சொன்னது பொல்லாவரக்கன் என்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராவணன். ஏனெனில் தனித்திருந்த ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த அனுபவம் ஒரு புறம் இருக்கச் செய்தே அப்பேற்பட்ட ராமனையும் சீதையும் பிரித்து பார்த்தானாம் ராவணன். அதனால பொல்லாவரக்கனாயிருக்கக்கூடிய அவன் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான், தன்னுடைய நகத்தின் நுனியால் கிள்ளி களைந்தான். ராமனோ எப்படி ராமன்னு சொல்ல முடியும்? நிருசிம்மனுக்கு தானே நகங்கள் உண்டு, இல்லையே? அங்குல்யக்ரேண தான் ஹன்யானு இச்சன்னு ஹரிகணேஸ்வர என்னுடைய நகத்தின் நுனியால் கிள்ளி எழிவேன்னு ராமர் தானே சொன்னார். அப்படின்னு ராமரா தானே இருக்கணும். கிள்ளி களைந்தானை, அந்த நகத்தின் நுனியால் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அப்படின்னா ராவணனை கொன்னு முடித்த ராமன், புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரனை கொன்னு முடித்த கிருஷ்ணர், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை ராவணனை கொன்னு முடித்த ராமர், புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் என்ன வித்தியாசம் பாராமல் ரெண்டு அனுபவத்தில் ஈடுபடுத்திருக்கக்கூடிய பெண்ணே, இந்த இடத்துல மேல ஆண்டாள் சொல்லி வர கீர்த்திமை பாடிப்போய், இருவர்களின் பெருமையை பாட வேண்டும். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், எல்லாரும் வந்துவிட்டார்கள் பாவை களத்துக்கு. எப்படி? அடையாளம் என்ன, லட்சணம் என்ன கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு? வெள்ளி எழுந்து, வெள்ளி சுக்கிரவாரம் பிறந்து வியாழம் உறங்கிற்று, வியாழக்கிழமை முடிந்து விட்டது. வியாழனும் வெள்ளியும் தெரிஞ்சுதான் ஆண்டாளுக்குன்னா? பல விஞ்ஞானிகள் என்ன சொல்றானா, ஒருவேளை அவ பாடின வருஷத்துல இந்த வெள்ளியும் வியாழனும் ஒரே வருஷத்துல தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஒரே அந்த மாசத்தை ஒரு நாள்ல தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். வெள்ளி எழுந்து அப்படின்னா சுக்கராச்சாரியர் எழுந்து, வியாழம் உறங்கிற்று, வியாழம் உறங்கிற்றுன்னு சொன்னா ப்ரஹஸ்பதி உறங்கிற்று. ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு குரு, சுக்கிராச்சாரியரோ அசுரர்களுக்கு குரு. இவர் முளைத்து விட்டார், அவர் உறங்கி விட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை காலம் சரியில்லையோன்னு சொல்றாளோ? காலம் எப்படியாக இருப்பினும் நாம் பகவத் அனுபவத்தில் ஈடுபட போகிறோம். அதனால பெண்ணே நீ எழுந்துக்கோ. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான், ஆறாம் பாசுரத்தில் அந்த இடத்துல சொன்னா புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பின, இந்த பட்சிகளின் ஆரவாரம் கேட்கின்றது. புள்ளும் சிலம்பினகான் போது அரிக்கண்ணினாய், அலர்ந்திருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அழகோடு கூடியவளே, அழகான நேத்திரங்களோடு கூடியவளே. அதனால புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, நீ ஜலத்தில் முழுகி எங்களோடு சேர்ந்து அவபிருத ஸ்நானம் செய்து பகவத்
அனுபவத்தில் ஈடுபடாமல் குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? பள்ளி கிடத்தியோ, பாவாய் அப்பேற்பட்ட பெண்ணே, பாவாய் நீ நன்னாளால், அப்பேற்பட்ட உயர்ந்த நாளானபடியால் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, வஞ்சகத்தை எடுத்து விட்டு, இதை கலந்துக்க மாட்டேன் வீம்புக்காக சொல்றது, வராம இருக்கிறது, அதையெல்லாம் விட்டு விட்டு, அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், எங்களோடு வந்து கலக்க மாட்டியோ அப்படின்னு பிரார்த்திக்கின்றாள். மறுபடியும் 11வது பாசுரத்துல என்ன சொன்னான்னு பார்க்கலாம். அந்த இடத்த பசுவை பத்தி சொன்னா, கண்ணுக்குட்டியை பத்தி சொன்னா, அது மத்ஸ்யாவதாரம்னு சொன்னேன். 12வது பாசுரத்துல எருமையை பத்தி சொன்னாள், எருமை குட்டியை பத்தி சொன்னா. எருமை எப்படி? நினைத்த இடத்திலேயே பாலை சுரக்கும். ஸ்மிருத்வா, ஞாபகம் வந்துடுத்துனாலே சுரக்கும். அப்படின்னா அது கூர்மாவதார பிரதிமை. ஏன்னா ஒரு தாய் கூர்மமானது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே எல்லா நல்ல விஷயமும் நடக்குமா. அந்த மாதிரி கூர்மாவதார பிரஸ்தாவம் சொல்லியிருக்கா 12வது பாசுரத்துல. 13ல பறவை தானே ஆரம்பிக்கிறது. புள்ளின் வாய் கீண்டானை, புல்லும் சிலம்பின கான், இதெல்லாம் சொல்லுகின்றபடியால் பக்ஷியை பத்தி சொல்றா. பக்ஷிங்கிறது என்ன? பெருமாள் எடுத்த நானாவிதமான அவதாரங்களில் ஹம்சாவதாரம்னு உண்டு. அந்த ஹம்சாவதாரம் பறவையா? பறவை குட்டிகளை எப்படி ரட்சிக்கும்? ஸ்பர்ஷத்தால் ரட்சிக்கும். இன்குபேஷன் பேர். அப்படியே தொட்டு ரட்சிக்கும். பறவை தொட்டு ரட்சிக்கும். ஸ்பிருஷம், அந்த ஸ்பர்ஷம் தேவை. ஒரு ஆமையானது ஒரு எருமையை போல் நினைத்தால் ரட்சிக்கும், ஸ்மரணம். ஒரு பசுவானது மத்ஸ்யத்தை போல் பார்த்தால் திருஷ்டி மாத்திரேன ரட்சிக்கும். அதனால ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதாரசதான்னு 3 அவதாரங்களையும் சேர்த்து சுவாமி தேசிகன் தயாசதகத்துல பாடுற. ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதாரசதா, அப்பேற்பட்ட 3 அவதாரத்தையும் சேர்த்திருக்காரா. 11, 12, 13. மத்ஸ்யம், கூர்மம், ஹம்சம் இப்படின்னு வச்சுக்கலாமே. ஆண்டாள் சொல்லுவதும் ஆச்சாரியர்கள் சொல்லுவதும் பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் என்று பெயர். எது சொன்னாலும் ஒரே கருத்தா இருக்கும். மொழிகள் வெவ்வேறா இருக்கலாம். இவ சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்கலாம், அவ தமிழ்ல சொல்லியிருக்கலாம், கருத்து ஒன்றுதானே. அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்ட பெண் பிள்ளையை எழுப்பினாள் 13ஆம் பாசுரத்தில். 14வது பாசுரத்துல யாரு எழுப்ப போறா அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் நாளை தினம். அதுக்கு ராமானுஜருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நாளை தினம் பார்ப்போம்.